நிறைய சமயம் ஒரு பங்கோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. பட் அதனுடைய விலையில் உத்வேகம் இருக்காது, அதாவது மொமெண்டம் இருக்காது. அதனால தான் நம்ம எப்போவுமே டெக்னோ ஃபண்டாக அப்ரோச்சை தான் எடுத்துக்கணும். நம்ம ஒரு பங்கை பார்க்கும்போது அது வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் காட்டுதா, ஒரு நல்ல உத்வேகத்தோட அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பிரேக் அவுட் வெறும் விலையில் வந்திருக்கா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கான்னு பார்க்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி எந்தெந்த பங்குகள் வந்து லாங் டேர்ம் காம்பவுண்டிங் கதைகளாக இருக்கோ இல்லை ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் பிளேஸாக இருக்கோ அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற நிறுவனத்தின் பெயர் சம்ஹி ஹோட்டல்ஸ். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லீடிங் ஹோட்டல் ஓனர்ஷிப் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க இந்தியாவில். டைப் யார் கூட எல்லாம் பண்ணிக்காங்கன்னா மேரியட், ஐஏஜி, ஹையட் இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் கூட ஒரு புது விதமான பிராண்ட் பொசிஷனிங் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னல் ஹோட்டல் நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது ஹோட்டலை அவங்களே வந்து ரன் பண்ணுறதுக்கு பதிலாக பிஸ்னஸ் ஹோட்டல்ஸை அவங்க வந்து வாங்கி அப்கிரேட் பண்ணுறாங்க. குளோபல் பிராண்ட்ஸ் லைக் மேரியட், ஐஹெச்ஜி அந்த மாதிரி பெயர்களில் ரன் பண்ணிருக்காங்க. FY25ல இந்த நிறுவனத்துக்கு 32 ஹோட்டல்கள் இருக்கும் 14 நகரங்கள்ல. வெர்டிகல்ஸ் பார்க்கலாம். இந்த நிறுவனம் வந்து 3 செக்மெண்ட்ல ஆப்ரேட் பண்றாங்க. முதல் ஒன் அப்பர் அப்ஸ்கேல், அப்புறம் அப்ஸ்கேலு. 43% வருவாய் பிரீமியம் டிராவலர்கள் கிட்ட இருந்து வருது. அடுத்தது அப்பர் மிட் ஸ்கேல், 42% வருவாய் பிசினஸ் டிராவலர்கள் கிட்ட இருந்து வருது. இது வந்து ஃபேர்ஃபீல்ட் பை மேரியட். ஓகேங்களா. அடுத்தது மிட் ஸ்கேல் செக்மெண்ட். இதுல வந்து 15% பட்ஜெட் கான்ஷியஸா இருக்கிற அர்பன் டிராவலர்ஸ்க்காக ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் மாதிரி. நம்ம இப்போ இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். FY25ல இந்த நிறுவனத்துடைய வருவாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1130 கோடியாக இருந்தது. 18.1% இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்திருக்கு. இந்த மெட்ரிக்ஸ் என்னன்னு இன்னும் டீப்பாக போய் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெவென்யூ பர் அவைலபிள் ரூம் வந்து 17.7% அதிகமாக இருக்கு. 5015 rupees. ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு, நல்லா ப்ரைஸும் பண்ணிக்காங்க. ஆக்குபென்சி 75%, ஆவரேஜ் ரூம் ரேட் வந்து 19.2% அதிகமாயிருக்கு. இன்னொரு கையில செலவுகளும் அதிகமாயிருக்கு, பட் 4.8% தான். எம்ப்ளாயி பெனிஃபிட் காஸ்ட் 14.8% கம்மியாயிருக்கு. இது 182 கோடி ரீச் ஆயிருக்கு. ஒரு கிளியர் சிக்னல் இது காட்டுது காஸ்ட் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த எஃபிஷியன்சி வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல நம்ம பார்க்க முடியும். 52% அதிகமாயிருக்கு, 406 கோடியா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 8% அதிகமாயிருக்கு, 35.9%. இது கூட சேர்த்து 33.6% இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து கம்மியாயிருக்கு. லாஸ் 235 கோடி. FY24 ப்ராஃபிட் ஆயிருக்கு 86 கோடி. FY25ல ஒரு சாலிட் டர்ன் அரவுண்ட். growth அவுட்லுக்கை பார்க்கலாம். இந்த செக்டரை பத்தின டெய்ல்விண்ட்ஸை பார்க்கலாம். 2022 to 2032ல டிராவல் அண்ட் டூரிசம் செக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 2x வளரும், குளோபல் எக்கனாமியை விட ஃபாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்தியாவுடைய இந்த டிராவல் அண்ட் டூரிசம் செக்டர் வந்து 6.5% ஆஃப் ஜிடிபி இருந்து 7.6% பை CY34 வளரும் சொல்றாங்க. பெங்களூர், ஹைதராபாத் இதெல்லாம் அஃபிஷியல் குளோபல் ஆஃபீஸ் ஹப் ஆகுது. ஸோ கார்பரேட் ஹோட்டல்களுடைய தேவையும் அதிகம் பண்ணுது இதெல்லாம். சரிங்களா. ஸோ டிமாண்ட் சப்ளை கேப் இந்த ஹோட்டல் செக்டர்ல இருக்கிறதுனால டிமாண்ட் க்ரோயிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.2% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா. சப்ளை 4.7% தான் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து 880 crores கெபெக்ஸ்ல வந்துட்டு அலாட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டில் FY30 ரெனோவேஷன் பண்றதுக்கு, ரீபேண்டிங் பண்றதுக்கும், எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கும். FY26ல கெபெக்ஸ் வந்து 175 to 200 crores இருக்கும். புது ஹோட்டல் லான்ச்சஸ் லைக் ஹைடெக் சிட்டி ஹைதராபாத்ல, அப்புறம் ட்ரினிட்டி ஹோட்டல் ஒயிட் ஃபீல்ட்ல இதெல்லாமே வந்து 300 கோடி வருவாய் கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சம்ஹி ஃபாலோ பண்றது ஒரு அசெட் லைட் மாடல். அவங்க எதுல ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால கெபெக்ஸ் சைக்கிள் வந்துட்டு 4 இயர்ஸ்லேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸாக கம்மியாயிருக்கு. 20% வருவாய் வந்துட்டு லீஸ்ட் ஆசஸ்லேருந்து தான் இவங்களுக்கு வருது. இது வந்து கரண்ட் 13%லேருந்து அதிகம். சரி, இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். FY25ல இந்த நிறுவனத்தோட டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2123 crores வந்து 2246 crores. இது ஒரு 6% அப்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேஜர் ரீசன்ஸ் இந்த இன்க்ரீஸ் வந்து ஏன் நடந்ததுன்னா 26% லாங் டேர்ம் டெப்ட் அதிகமாக இருக்கு, 1963 கோடியா. ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ் 68% கம்மியாக இருக்கு, 165 crores. அதாவது கம்பெனி வந்துட்டு அவங்களுடைய ஃபினான்ஷியல் மாடலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் கடனில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன்னா அக்விசிஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால. லீஸ் லைபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 46 crores to 118 crores, 2.5x ஜம்ப். இது வந்து நியூ லீஸ் அசெட்ஸ்னால. சம்ஹியோட ஆக்குபென்சி ரேட் வந்து 75% ரீச் ஆயிருக்கு. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட பெட்டராக இருக்கு. அவங்களோட பியர்ஸான லெமன் ட்ரீ கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா. அடிஷ்னலாக ஆவரேஜ் ரூம் ரேட் வந்து 7487 ரூபாய். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். IPO வந்ததுக்கு அப்புறமா சம்ஹி ஹோட்டல்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷனாக இருந்திருக்கு 2 வருடங்களில்.
ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வந்து போன வாரம் நம்ம பார்த்துருக்கோம். டவ் தியரி படி ஒரு பீரியட் ஆஃப் கன்சால்டேஷனுக்கு அப்புறமா ஒரு ATH பிரேக் அவுட் வந்து நடந்ததுன்னா இது வந்து ஸ்டாக்கோட அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை அதிகம் பண்ணுது. நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன நோட் பண்ணோம்னா, இந்த பங்கினுடைய விலை 210 லெவலுக்கு கம்மியாயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் வந்து இன்வாலிடேட் ஆயிடும். ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ பார்த்தோன்னா நெட் கேஷ் ஃப்ளோ FY25ல 69 crores நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். CFO டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ -1.17லேருந்து 4.15x ஜம்ப் ஆயிருக்கு. இந்த ஜம்ப் வந்து கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்குது. ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ்னால இல்லை, பட் டெப்ரிசியேஷன் அண்ட் ஃபினான்ஸ் காஸ்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால தான் நடந்திருக்கு. அதாவது இது வந்து ஒன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக கன்சிஸ்டண்ட்டாக கேஷ் ஃப்ளோட ஸ்ட்ரென்த்தை நமக்கு காட்டுறதில்ல, அது பலம் இல்லை. ஓகேங்களா? இன்னொரு சமயத்தில் டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓவரால் டெட்டு நிறுவனத்துடைய டெட் டு மார்க்கெட் கேப் ரேஷியோ வந்து 41% இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டாக ஹையராக இருக்குது. இண்டஸ்ட்ரி மீடியன் வந்து 0.07 தான் அதோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணோன்னா. ஸோ வாட்ச் அவுட் ஜோனில் இருக்கணும். ஏன்னா அதிகமாக டெப்ட் இருந்ததுன்னா அதிகமாக ரீபேமெண்ட் ப்ரெஷர் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் பர்டனும் அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் L&T ஃபினான்ஸ். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு NBFC நிறுவனம். ரீட்டைல் பேஸ்ட் லெண்டிங் சொல்யூஷன்ஸ் அர்பன் அண்ட் ரூரல் இந்தியா கொடுத்துட்ருக்காங்க. பேங்க்ஸ் மாதிரி இல்லாமல் NBFC வந்து டிமாண்ட் டெபாசிட்டில் அக்செப்ட் பண்ண முடியாது. இதனாலேயே அவங்களுடைய காஸ்ட் டு கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனத்துடைய வெர்டிகல்ஸ் எப்பவும் போல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். FY25ல அர்பன் ஃபினான்ஸ் வந்து 56% வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அர்பன் பிஸ்னஸ்லேருந்து இது வருது. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணப்படுதுன்னா, 2 வீலர் ஃபினான்ஸு 9,285 crores வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் 1 lakh rupees, 137 லொக்கேஷன்ஸில். இப்போ ஹோம் லோன்ஸ் அண்ட் LIPயில் பார்த்தோன்னா 9,582 crores வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் க்ரோத்தாக இருந்திருக்கு. பில்டர் சேனல்ஸ் அப்புறம் டிஜிட்டல் சோர்சிங் டைப் ஃபோன்பே கூட பண்ணதுனால மீதி எல்லாம் பர்சனல் லோன்ஸ் அப்புறம் SME லோன்ஸ்லேருந்து வருது. அடுத்தது ரூரல் ஃபினான்சிங். இது வந்து 44% AUM. இதில் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் பண்ணுறது, 96,000 டிராக்டர்ஸ் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. 7,427 crores. அடிஷ்னலாக ரூரல் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து 20,472 crores வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் அப்புறம் மைக்ரோ லேப் மூலமாக ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. FY25ல பார்த்தோன்னா போர்ட்ஃபோலியோ வந்து 95,180 crores ரீச் ஆயிருக்கு. ஹோல்சேல் போர்ட்ஃபோலியோ 2,582 crores இருந்திருக்கு. 97% போர்ட்ஃபோலியோ வந்து ரீட்டைல் டிஜிட்டல் சர்வீசிங்னால வந்திருக்கு. 92% அதிகமாயிருக்கு. 14% தான் இருந்தது FY21ல. இது மூலமா கிளியரா நமக்கு என்ன தெரியுதுன்னா, L&T ஃபைனான்ஸ் வந்து டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க அவங்களோட மாடல் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, நிதி செயல்திறனை பார்க்கலாம். Q1 FY26ல நிறுவனத்துடைய மொத்த இன்கம் வந்து 2,548 crores, 6% இயர் ஆன் இயர் growth. இது ஒரு மியூட்டட் டாப் லைன் மொமெண்டம் காட்டுது. ஹெல்தி ஃபீ இன்கம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9% அதிகமாயிருக்கு. 3,690 கோடியா. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 21% அதிகமாயிருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்துட்டு இம்பாக்ட் ஆயிருக்கு. NIM PAT வந்து வெறும் 2% தான் அதிகமாயிருக்கு. 2,054 crores. மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் வந்து லார்ஜாக நம்ம பார்த்தோன்னா லிமிட்டடாக தான் இருந்திருக்கு. க்ரோத் அவுட்லுக்கை பார்க்கலாம். L&T ஃபினான்ஸ் வந்து 20 to 25% லோன் புக் க்ரோத் வந்து FY26ல டார்கெட் பண்ணுறாங்க. ப்ரைமரியாக அது ரீட்டைல் லெண்டிங்கில் தான் அதிகமாகும்னு சொல்லப்படுது. இது 97% அவங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் FY25ல. கீ ஃபோக்கஸ் ஏரியா ரீட்டைல் எக்ஸ்பான்ஷனுக்கு அவங்க எதெல்லாம் பார்க்குறாங்கன்னா, ஹோம் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், SME லெண்டிங் அப்புறம் இந்த மைக்ரோ LAP தான் பார்த்துட்ருக்காங்க. அடிஷ்னலாக இந்த நிறுவனம் அக்ரெசிவாக ஹை மார்ஜின் கோல்டு லோன் செக்மெண்ட்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ரீசெண்டாக பால் மர்ச்சன்ட்ஸ் ஃபினான்ஸ் கோல்டு லோன் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் புக் வேல்யூ 1,300 crore ப்ளஸ் இருக்குது. 130க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. மேஜர் பெட் வந்துட்டு அவங்க டிஜிட்டல் அதுக்கப்புறம் டெக் இன்டெகிரேஷனில் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ப்ராஜெக்ட் சைக்ளோப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட AI/ML பேஸ் கிரெடிட் அண்டர் ரைட்டிங் பிளாட்ஃபார்ம் தான். இது ஃபுல்லி ஆக்டிவாக இருக்குது 2 வீலர் லோனுக்காக. ஓகேங்களா? இது வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த பர்சனல் லோன், அதுக்கப்புறம் SME லெண்டிங்காகவும். சைக்ளோப்ஸ்க்கு அப்புறமா இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நோஸ்ட்ராடமஸ் அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணலான்னு இருக்காங்க. இது ஒரு ஆட்டோமேட்டட் ரியல் டைம் கிராஸ் செல் அண்ட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் என்ஜினாக பார்க்கப்படுது. பீட்டா லான்ச் வந்து Q2 FY26ல நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனம் எதை அச்சீவ் பண்ணணும்னு ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னா, NIM + ஃபீ இன்கம் வந்து 10 to 10.5%, ROA 2.4 to 2.5%, ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு 1.53%லேருந்து 2.44% கடந்த 2 வருடத்தில். அதாவது நிறுவனம் வந்து 2.44 rupees ஒரு ரூபாய் அசெட்ஸ்க்கும் ஏர்ன் பண்ணுறாங்கிறத அர்த்தம். சில மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15.2%. FY23ல 13.6% தான். அதாவது நிறுவனம் வந்து
அவங்களுடைய லோன்ஸ்ல நிறைய ஏர்ன் பண்றாங்கிறது அர்த்தம். இந்த நிறுவனம் அவங்களுடைய NS 3%, அதாவது நான் ஸ்டாண்டர்ட் 3%, 1.98%லேருந்து 0.97% 2 இயர்ஸ்ல கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேபிள் டார்கெட் ஆஃப் less than 1% for 2026 இன்லைனா இருக்கு. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு 7.8% FY 24 to 25ல. இது இப்போ 7.68% ட்ராப் ஆயிருக்கு Q1 FY 26ல. ஸோ ஃபண்டிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுறதை காட்டுது. கம்பெனியோட CRAR கேபிட்டல் adequacy ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா இந்த ரேஷியோ தான் பேங்கோட கேபிட்டல் டூல்ஸ் ரிஸ்க்கை பார்ப்போம். 22.3% FY 25ல, FY 23ல 25% இருந்திருக்கு. இந்த நிறுவனத்துடைய ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, அதாவது ROE பார்த்தோம்னா 7.8லேருந்து 10.87 அதிகமாயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஷேர் ஹோல்டர் ரிட்டர்னை இது காட்டுது. நல்லா கேபிட்டலையும் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கிறதே நமக்கு காட்டுது. டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்க்கலாம். L&T ஃபினான்ஸ் வந்து நியூ ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் காமிச்சிருக்கு ஒரு 7 இயர் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் 2017லேருந்து. ஸோ நம்ம டவு தியரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மொமெண்டம் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்க ஒரு லாங்கர் டேர்ம்க்கு அப்புறம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகுங்கிறது தான் 7 இயர் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் அதுவும். ஸோ அப் ட்ரெண்ட் வந்து இன்வாலிடேட் எப்போ ஆகும்னா இந்த பங்கினுடைய விலை 180 லெவல்ஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா. ரிஸ்க்கை பார்க்கலாம். சில சவால்கள் இருக்கு. முதல் சவால் வந்து ரெகுலேட்டரி அன்சர்டனிட்டி. புது ரூல்ஸ் கொண்டு வராங்க இந்த மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு. இது எல்லாமே புது ஸ்டேட்ஸ் ஆனால் லைக் தமிழ்நாடு, கர்நாடகா இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். கலெக்ட் பண்ணுறது, ரெக்கவரி பண்ணுறது, அது எல்லாத்துலேயுமே. ரெண்டாவது மேஜர் ரிஸ்க் வந்து அசெட் குவாலிட்டி. FY 25ல இந்த நிறுவனத்துடைய இம்பேர்மெண்ட் காஸ்ட் வந்து 1300 crores to 2190 crores வந்து அதிகமாயிருக்கு. பிரைமரியா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால 15% ஓவரால் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இது. ஸோ எஸ், இந்த வளர்ச்சி கூடயே இந்த சவால்களும் வரும். க்ளோஸாக நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் இன்டெலெக்ட் டிசைன் அரேனா லிமிடெட். இன்டெலெக்ட் டிசைன் அரேனா வந்து 2011ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம். குளோபல் ஃபின்டெக் நிறுவனமாக இருக்காங்க. இவங்க வந்து அட்வான்ஸ் டெக் சொல்யூஷன், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் சேவைகளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் வந்துட்டு கன்சியூமர் பேங்கிங் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங் சேவைகள். இதில் கோர் பேங்கிங், லெண்டிங், கார்டை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே எது மூலமாக பவர் பண்ணுறாங்கன்னா ஒரு AI ட்ரிவன் பிளாட்ஃபார்ம் மூலமாக. அந்த பிளாட்ஃபார்ம் தான் eMACH.ai. அடுத்தது இன்டெலெக்ட் AI அப்படின்னு ஒரு டிவிஷன். இதில் பர்பிள் ஃபேப்ரிக் AI பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்மார்ட்டாக டிசிஷன் எடுக்கிறோம். கம்ப்ளைண்ட்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் கிளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் பயன்படப்படுது. அதுக்கப்புறமா டிஜிட்டல் காமர்ஸ் டெக் இருக்குது. இது மூலமாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஃபினான்ஸ் சொல்யூஷன்ஸ், அதுக்கு வந்து சப்ளை செயின், காமர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோன்னா 50% லைசன்ஸ்டாக வருது பிளாட்ஃபார்ம்லேருந்து. அதுக்கப்புறம் AMC சேவைகள்லேருந்து 80% வருவாய் வந்து அவுட் சைட் இந்தியாவிலேருந்து தான் வருது. நிதி செயல்திறனை பார்க்கலாம். கடந்த 3 வருடமாக இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் CAGR 10% தான். ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு -1%. ஆனால் நம்ம Q4 FY 25 பார்த்தோன்னா ரெவென்யூ 18.3% இயர் ஆன் இயர் அதிகமாக இருக்குது. 7259 crores. ஏன்னா லைசன்ஸ் லிக் ரெவென்யூ வந்துட்டு 32% அதிகமாக இருக்குது. லைசன்ஸ் லிக் ரெவென்யூ வந்து பர்பிள் AI அப்புறம் eMACH AIலேருந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. மார்ஜின்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ரெவென்யூ நல்லா இருந்திருக்கு. அடிஷ்னலாக 200 கோடி AI டீல் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க UKல பர்பிள் ஃபேப்ரிக்ல. இது 142% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் கொடுத்துருக்கு. இந்த பர்டிகுலர் ரீஜன் இப்போ 37% கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. இன்னொரு சமயத்தில் நம்ம வந்து இந்த செலவுகள் பார்த்தோம்னா கம்பேரிட்டிவாக ஸ்லோவராக இருந்திருக்கு. 9.9% தான் ப்ராஃபிட்டபிலிட்டியை பூஸ்ட் பண்ணியிருக்கு. மீதி எக்ஸ்பென்சஸும் 7.5% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 111 crores. ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரிய வருது. இதனால டெல்டா ஆஃப் காஸ்ட் எஃபிஷியன்சி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 48.5% அதிகமாக இருக்குது. 202 crores வந்து ரீச் பண்ணியிருக்கு. OPM வந்து 567 BPS வந்து இம்ப்ரெசிவாக வந்து போயிருக்கு. 27.8% ஸ்ட்ராங் பிரேக் அவுட் மார்ஜின் காமிச்சிருக்கு. மீதி இன்கம் வந்து 35% அதிகமாக இருக்குது. 23 crores ரீச் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ஃப்ளாட்டாகவே இருந்திருக்கு 1 crore. ரிசல்ட் என்னன்னு பார்த்தோன்னா பேட் ஒரு மேசிவ் ஜம்ப் காமிச்சிருக்கு. 86.3%, 136 crore ரீச் பண்ணியிருக்கு. இந்த நிறுவனத்தோட க்ரோத் அவுட்லுக்கை பார்க்கலாம். இந்த நிறுவனத்துக்கு ட்வின் என்ஜின்ஸ் இருக்குது. பர்பிள் ஃபேப்ரிக் 3.0 அப்புறம் eMACH.ai ரெண்டுமே க்ரோத் ஃபியூவல் பண்ணியிருக்கு. FY 26ல வருவாய் வளர்ச்சி கைடன்ஸ் வந்து 15%. இந்த இயரில் அது ஃப்ளாட்டாகவே இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் டார்கெட் வந்து 24லேருந்து 25%. லாங் டேர்ம் ஆஸ்பிரேஷனாக 30% வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த லைசன்ஸ் லிங்க் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால. புது டார்கெட் வந்து குவார்ட்லி ரெவென்யூ 800 crores ரீச் பண்ணும். above FY 25 run rate 700 to 750 crores. லைசன்ஸ் லிங்க் ரெவென்யூ வந்து 50% இருக்குது.
டார்கெட் 60% அடுத்த 2-3 வருடங்களுக்கு. இது வந்து 10% ஜம்ப் இருக்கு அவங்களோட மார்ஜின்ஸ்னு எதிர்பார்க்கலாம். ஆனுவல் ரெக்கரிங் ரெவென்யூ ARR வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 870 crores Q4ல. இது 25% ஜம்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரெக்கரிங் டிரான்சாக்ஷன் பேஸ்ட் டீல் ஸ்ட்ரக்சர்னால தான். அடிஷ்னலாக 160 கோடி வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட் வந்து தயாரிப்பு செய்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்காக. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோன்னா இந்த நிறுவனத்தை வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஃப்ரீயாக இருக்குது. ஜீரோ இன்வென்ட்ரி மாடலை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கேஷ் ஃப்ளோ சைட் பார்த்தோன்னா FY25ல கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 410 crores-லேருந்து 431 crores-ஆக அதிகமாயிருக்கு. 5% வளர்ச்சி. ஏன்னா ஹையர் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்னால. நெட் கேஷ் ஃப்ளோவும் ஜம்ப் ஆயிருக்கு. 106 crores-லேருந்து 124 crores-ஆ சாலிடாக 17% வளர்ச்சி காட்டியிருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்டெலெக்ட் டிசைன் அரேனா ஸ்டாக் வந்து பேரலல் டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு சரிங்களா? அந்த சேனலில் பிரேக் அவுட் வந்து ஸ்டாக் வந்து 1150 வீக்லி சார்ட்டில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நடந்திருக்கு. நம்ம வந்து என்டையர் ஐடி செக்டர் கூட கம்பேர் பண்ணோம்னா நிறைய ஐடி பங்குகள் வந்து மொமெண்டம் லேக் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த பங்கு வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிறுவனம் மாடஸ்டாக தான் ஸ்கேல் ஆகுது. குளோபல் ஃபின்டெக் ஜெயின்ஸ் கூட பார்த்தோம்னா கம்மியாக தான் இருந்திருக்கு. 18-லேருந்து 20% வருவாய் வளர்ச்சி Q4ல இருந்தாலும் இன்னொரு கையில் காம்படிஷன், அதாவது போட்டியாளர்கள் லார்ஜ் குளோபல் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து அதிகமாக வருது. நிம்பிள் AI ஸ்டார்ட் அப்ஸும் வந்து இந்த மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம் வேல்யூவேஷன். இந்த நிறுவனம் கரண்ட்டாக வந்து 50x PE-ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 30x தான். அதாவது க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பங்கினுடைய விலை வந்துட்டு டக்குன்னு ஒரு ஷார்ப் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அந்த 3 நிறுவனம். எல்லாமே டிஃப்ரெண்ட் துறைகளில் இருக்குது. பட் ஒரே நரேட்டிவ்க்குள்ளே இது 3மே ஃபிட் ஆகுது. பிரேக் அவுட், ஸ்ட்ரக்சரல் டேவின், அதுக்கப்புறம் சார்ட்டில் இருக்கிற பிரேக் அவுட். நீங்கள் வந்துட்டு மொமெண்டம் வித்தவுட் சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்காது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறீங்களே, அப்போ இந்த 3 பங்குகளும் வந்து ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இதை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா கூட. எந்த நிறுவனத்துடைய பிரேக் அவுட் கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது ப்ராமிசிங்காக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த காணொலியாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்க 3 பங்குகளுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம இதில் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. சரி, இன்னொரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.